ஹலோ ஆல், இன்றைக்கி வந்து நம்ம ஜால் கட்டிங் ஸ்டிச் பார்க்கலாம். ஜால் கட்டிங் ஸ்டிச்சுக்கு வந்து நான் இந்த மாதிரி பாக்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த எல்லா பாக்ஸுமே வந்து ஒவ்வொரு சென்டிமீட்டர் இருக்குது. இது வந்து 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர். இதே மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். மொத்தமாக வந்து இந்த சைடு 4, இந்த சைடு 4 இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். நான் வந்து இதை 1 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன் இல்லையா, இது வந்து நீங்கள் 2 சென்டிமீட்டராக வச்சுக்கலாம், இல்லை 1.5 வச்சுக்கலாம். உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இதை வந்து இப்படி டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது பாக்ஸோட இந்த கார்னரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் ஜாயின் பண்ணும்போது இது எல்லாமே ஜாயிண்ட் ஆகும், ஏன்னா இது ஸ்கொயர் ஷேப்பில் தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்னரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த லைன் எல்லாமே மீட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இது, அதுக்கடுத்து இது. உங்களுக்கு நான் எந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு எல்லா கார்னர்ஸையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நான் சரி த்ரெட்டில் தான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கார்னரில் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த எட்ஜ் வரைக்கும், இந்த கார்னர் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரே பெரிய லாங் ஸ்டிச் இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணி இங்கே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு குட்டி லாக், திரும்ப டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணி இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. திரும்ப பக்கத்தில் ஒரு குட்டி லாக், திரும்பவும் இது வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டிச் போட்டுட்டு நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த 4 கார்னருமே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இல்லையா, லாங் செயின் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த இடையில மட்டும் ஒவ்வொரு லாக் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் அப்படி தான், இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபுல்லாமே ஒரு லாங் செயின் போட்டுக்கோங்க. லாங் செயின் போட்டுட்டு பக்கத்தில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி இது ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த லாங்காக வந்து இருக்கு இல்லையா ஸ்ட்ரெயிட் லைன், அதை ஃபுல்லாக போட்டுக்கலாம். லாங் செயினை பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் லாங் செயின் போட்டுட்டு பக்கத்தில் நாட். ஓகே, இப்போ அடுத்தது வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு இது வரைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியிருந்த பாக்ஸ் ஃபுல்லாமே லாங் செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் இந்த கார்னர் 2 ஜாயின் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த சைடு ஜாயின் பண்ணிக்கணும். அதை நான் ட்ரா பண்ணாமல் விட்டுருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைடு ஜாயின் பண்ணிக்கணும். அப்புறம் ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயும் ஒரு கிராஸ் மாதிரி வரும். ஓகே, இப்போ வந்து இது ஃபுல்லாமே வந்து லாங் செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கார்னரையும் லாங் செயின் போட்டுக்கலாம். பாருங்கள், இங்கேருந்து ஸ்டிச் எடுத்துக்கிட்டு இந்த கார்னர் வரைக்கும் ஒரு லாங் செயின் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு நாட் போட்டுடலாம். அடுத்தது இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஒரு லாங் செயின். ஓகே, இப்போ இந்த 2 கிராஸுமே இந்த மாதிரி லாங் செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த பாயிண்ட் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு லாங் செயின். இப்போ நான் ட்ரா பண்ண மாதிரி அந்த கார்னர் எல்லாமே ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, திருப்பி பக்கத்தில் ஒரு லாக் மீன் நாட், ஒரு நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கேருந்து இந்த கார்னர் வரைக்கும் பாருங்கள், நம்ம ட்ரா பண்ண லைன் மேலேயே வரும் ஸ்டிச்சஸ்ஸு. திரும்ப இந்த 2 ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த சைடும் இந்த கார்னர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லாக இப்படி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி இந்த சைடும் இந்த லைன்ஸ் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ட்ரா பண்ணியிருந்த எல்லா லைன்ஸுமே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. எல்லாமே ஒரு பெரிய லாங், டர்ன் பண்ணும்போது மட்டும் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த எண்டில் வரும்போது நாட் போட்டுட்டு அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி லாங் செயின் போட்டு இது ஃபுல்லாமே ஃபில் பண்ணியாச்சு.
இப்போ பாருங்கள், இதுக்கு இடையில நாட் போடணும். ஏன்னா இது வந்து செயின் லாங்காக இருக்கு இல்லையா, இப்படி வந்து விலகி வந்துடும். அது இல்லாமல் இதுக்கு நாட் போடணும். இப்போ நாட் போடும்போது இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 பாக்ஸ் எடுத்துக்கோங்க. 4 பாக்ஸோட சென்டரில் பார்த்தீங்கன்னா 8 த்ரெட்ஸ் ஜாயிண்ட் ஆகும். பாருங்கள், இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 த்ரெட் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா. இந்த இடத்துல இந்த சென்டர் பாயிண்டில் வந்து இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு இந்த 8ல் 2 த்ரெட்டாக சேர்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு செயின் போடுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த 2 செயினையும் சேர்த்து வச்சு ஒரு செயின் போடுங்க. அடுத்தது வந்து இந்த 2 செயினையும் சேர்த்து ஒரு செயின் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வரைக்கும் ஒரு செயின். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு நாட்டு மாதிரி கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ இந்த இடத்துல வந்து நாட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 8 த்ரெட்டு ஜாயிண்ட் ஆகும். இப்போ அதே மாதிரி தான் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்டில் இது எல்லாமே லாக் ஆகிற மாதிரி பாருங்கள், இங்கேருந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 த்ரெட்டும், நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 த்ரெட்டும், நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 த்ரெட், அடுத்தது வந்து இந்த 2 த்ரெட், எல்லாத்துக்கும் ஒரு செயின் போட்டுட்டு இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு யூனிக் லுக் கிடைக்கும். பாருங்கள், இதுக்கு இடையில வந்து ஒரு ஃப்ளார் இருக்கிற மாதிரி கிடைக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா பாயிண்ட்லேயுமே நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது இங்கே, அடுத்தது இங்கே 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 இந்த நாட் மட்டும் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கோங்க. 2 எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த 2யும் இந்த 2யும் இந்த 2யும் இந்த 2யும் அப்படி. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2யும் எடுத்துக்கலாம். அடுத்தடுத்த 2 ஸ்டிச் எடுத்து இப்படி லாக் போட்டுக்கலாம். லாக் மீன்ஸ் ஒரு செயின் தான், ஒரு குட்டி செயின். நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஒரு குட்டி செயின். நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஒரு குட்டி செயின். அதுக்கப்புறமா நாட். இப்போ இதே மாதிரி இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் எல்லா பக்கமுமே இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து நம்ம நாட் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இங்கேயும் நாட் போடணும். பட் வந்து உங்களுக்கு இங்கே 8 த்ரெட் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருக்குது. 1 2 3, இங்கே 5 இருக்குது. 1 2 3 4 5 இது எல்லாம் சேர்த்து வச்சு நாட் போடணும். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு செயின் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு செயின் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு செயின் போட்டுட்டு திருப்பி இங்கே ஒரு செயின் போட்டுட்டு நாட் போட்டுடலாம். இதே மாதிரி இந்த இடத்துல 5 இருக்கு இல்லையா, இங்கே எப்படி ஜாயின் பண்ணோன்னா பாருங்கள், இங்கேருந்து இந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து வச்சு ஒரு செயின், இந்த ஒரு த்ரெட்டு மட்டும் தனியாக ஒரு செயின், திரும்பி இந்த 2யும் சேர்த்து வச்சு ஒரு செயின், இந்த இடத்துல சும்மா இப்படி ஒரு செயின் போட்டுட்டு இங்கே நாட் போட்டுடலாம். இப்போ இதே மாதிரி தான் எல்லா கார்னர்லேயும் நாட் போடணும். இங்கேயே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். நான் இதை ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா கார்னர்லேயுமே நாட் போட்டாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு செக்குடு பேட்டர்னில் இடையில குட்டி குட்டி நாட் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு யூனிக்காக இருக்கும் இந்த டிசைன். இது வந்து நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இது ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணுது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நீளமாக ஸ்டிச் பண்ணும்போது இப்படி த்ரெட்டு வந்து மேலே தூக்கிட்டு வந்துடும் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நாட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டால் கொஞ்சம் உங்களுக்கு யூனிக் லுக்கு கிடைக்கும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இது வந்து நார்மலாக நம்ம கைக்கெல்லாம் செக்குடு பேட்டர்ன் போடுவோம், அதுக்கப்புறம் நெக்லைன் சுற்றியெல்லாம் செக்குடு பேட்டர்ன் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிராண்ட் லுக் கிடைக்குது. பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக் இருக்கும் இந்த ஒர்க்கு. இதே மாதிரி நீங்களும் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். யூனிக்காக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோணும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த டிசைனை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் நிறைய யூனிக்காக நிறைய டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ ஆல்.